வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரண்டள்ளி பகுதியில் பக்கம் சிக்கமாரண்டள்ளி புதூர் கோணமட்டி என்ற கிராமத்தில் நம்மளுடைய வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் கொடுத்து ரிசல்ட் வந்து நிறைய எடுத்துருக்குங்க. அதை வந்து இந்த தோட்டத்தினுடைய விவசாயிக்கிட்டே நாம் என்னென்ன கொடுத்தா அப்படி என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க விவசாயிக்கிட்ட நம்ம பேசலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நீங்கள் என்னென்ன கொடுத்து யூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்றத நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கோல்டு, அப்புறம் யூமிக் கொடுத்தேன் 82 ஃபஸ்ட்டு இதுக்கு. ரெண்டாவது இதுக்கு வந்து மாசு நயோ கோல்டு, புரோட்டா இது ரெண்டாவது. இது 82 மிக்சிங்காக கொடுத்தேன். அப்புறம் மூணாவது இது வந்து நேனோடேக் 82 இது 3 கொடுத்துருக்கேன். இப்போ 3 டைம் கொடுத்துருக்கேன். 3 இதுக்கு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தப்ப உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு செடியோடைய வளர்ச்சி குரோத்? நல்லா குரோத் வந்துச்சு. பாம்பு கூட எல்லாம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ ரெண்டாவது வீடும் வருது, நல்லா வருது. செடி உங்களுக்கு செடி இப்போ நெட்டு எத்தனை நாள் ஆகுது? 2 மாதம் ஆகும். 2 மாதம் ஆகும். 2 மாதம் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஈல்டு எடுத்துருப்பீங்க? ஈல்டு வந்து 2 டன் வந்துருக்கும். 2 டன் வந்துருக்கும். இது 3 பாக்கெட் விதை. சரிங்கண்ணா. 3 பாக்கெட் விதைனாக்கா ஒரு இது எத்தனை சென்ட்? ஒரு 40 சென்ட் இருக்குங்களா? 40 சென்ட். ஓகேண்ணா. பாருங்க நண்பர்களே, ஒரு 40 சென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாக்கெட்டு வந்து விதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விதை நெட்டு இதில் வந்து நம்மளுடைய வெஸ்டீஜுடைய அக்ரி ப்ராடக்ட்டு ஹியூமிக்கு, கோல்டு, நேனோடெக்கு, மாசு இதெல்லாம் வந்து ஒரு 3 ஸ்டேஜாக நம்ம கொடுத்துருக்குங்க. இந்த 3 ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காய்ங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சைனிங் வந்திருக்கு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ காய் அறுத்துட்டு இருக்காங்க. காலையிலேயே வந்து காய் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்தாங்க மறுபடியும் நாளைக்கு வந்து ஸ்கிராப் பண்ண போறாங்க. இந்த காய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நேராக ஈவனாக வருது. லென்த்துங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்னு பாருங்க.